ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச கோவக்காய் சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் வேகட்டும். தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் தயிர் சேர்க்கலாம். தயிர் சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.